Hello friends, this is our channel. நான் உங்க சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ட்ரிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ நீங்க யாருக்கா சென்ட் பண்றீங்க அப்படினும்போது அந்த போட்டோவோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே லோவா இருக்கும் and actually என்ன அந்த ஃபைலோட குவாலிட்டியோ அது அப்படியே போகாது. சோ அப்படியே ஃபைலோட குவாலிட்டியை நம்ம எப்படி சென்ட் பண்றது அப்படிங்கற ஒரு சின்ன ட்ரிக்கை பார்க்கலாம். அத பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன லவுட்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு உடனடி அப்டேட்டா உங்களோட மொபைலுக்கு உடனே வரும். நம்ம நார்மலா எப்பயுமே வாட்ஸ்அப்ல போட்டோ சென்ட் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய அட்டாச்சை கிளிக் பண்ணிவிட்டு கேலரி போயிட்டு அதில் எந்த ஃபோட்டோவை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சென்ட் கொடுத்துருவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அது மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு 1 MB இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரொம்பவே கம்மியான மெமரி குவாலிட்டியாக கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களோட ஃபோட்டோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதை பிரிண்ட் எடுக்க முடியாது, கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபோட்டோஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அட்டாச்சை கிளிக் பண்ணுங்கள். அதில் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ப்ரௌஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜை சூஸ் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிங்கன்னா சென்ட் அப்படின்னு கேட்கும். சென்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு கீழே இது போல் ஒரு இமேஜ் சென்ட் ஆகும். இந்த இமேஜ் என்ன குவாலிட்டி உங்கள் மொபைலில் இருக்கோ அதே குவாலிட்டி அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு சென்ட் ஆகும். எந்த ஒரு கம்ப்ரெஷனுமே நடக்காது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை பிரிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நார்மலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் குவாலிட்டியே அது அப்படியே வரும். ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் ஃபோட்டோ ரொம்பவே கிளியராக இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.